ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மெசேஜ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். why is it that you love me? நீ ஏன் லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை வந்து உங்கள் பர்சன் கேட்குறாங்க. நீ ஏன் லவ் பண்ண அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் பர்சன் கேட்குறாங்க. மேபி ஒரு டவுட்டோடு கேட்கலாம். அப்படி என்ன என்கிட்ட பார்த்த, என்ன கேரக்டர் என்கிட்ட பார்த்த, என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏன் நீ என்னை லவ் பண்ண, ஸோ ஏன் என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் கேட்குறாங்க. மேபி அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்மளை ஏன் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட் மெசேஜ் இது தான், வாய் இஸ் இட் தட் யூ லவ் மீ? நீ ஏன் என்னை லவ் பண்ணுன அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேபி அவங்களால நீங்கள் ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம் நிறையா. ஸோ அது அவங்களுக்கு புரியுது. ஓகே, அதனால் அவங்க கேட்குறாங்க, எதுக்கு நீ என்ன லவ் பண்ண அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லைனா அவங்களுக்கே ஒரு டவுட், நம்மளை ஏன் எல்லோரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம். ஓகேவா, என்ன ரீசனாக இருந்துட்டு போட்டு, பட் அவங்களோட கொஸ்டின் வந்து இதுதான், ஏன் நீ என்னை லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ செகண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். ஓகே, உங்கள் பர்சனுக்கு வந்து தனிமையாக இருக்கிறது பிடிக்கலை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி உங்கள் கூடயும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க மனசில் இருக்க வாய்ப்பு இருக்கும். சொல்லாமல் இருக்கலாம். உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு நல்ல பாண்டிங்கை கொண்டுட்டு போகணும், ஹாப்பியாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறது பிடிக்கலை. ஸோ உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் சொல்லப்போனால் அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறது பிடிக்கல. ஓகேவா. ஸோ அதுக்கு உங்கள் கூடயும் இருக்கணும்னு நினைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதர் பர்சன் கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரி, பார்க்கலாம். ஐ க்ரை அட் நைட். ஓகே, உங்கள் பர்சன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறாங்க. உங்களை நினச்சி தான் அழுதாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு மெசேஜ் வரும்போது அது உங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினச்சும் அவங்க அழலாம். இல்லை பாஸ்ட்டில் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினச்சும் அழலாம். ஸோ ஓவரால் இது உங்களுக்கு வந்து மெசேஜாக இருக்கிறதுனால உங்களை நினச்சி நைட் அழுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நைட் டைம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. மார்னிங் டைம் என்ன தான் நான் ரொம்ப கெத்தாக இருக்கிறேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாலும் நைட் டைம் ஆட்டோமேட்டிக்காக எமோஷ்னல் ஆகி அவங்களே அறியாமல் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஐ க்ரை அட் நைட், நான் நைட் டைமில் வந்து அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. மேபி உங்களை நினச்சி அழலாம், அவங்க லைஃப்பில் நினைக்கிற நிறைய விஷயங்கள் நினச்சி அவங்க அழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கிறாங்க, மனசு கஷ்டத்துடனும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சைல்ட்ஹுட் ட்ராமா. இது வந்து என்னென்னா, அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி. ட்ராமானா அது ஒரு வடு மாதிரி. இப்போ நம்ம சின்ன குழந்தையில நம்மளை பேரண்ட்ஸ் வந்து நம்மளை அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த அடித்த விஷயங்கள் சில பேருக்கு வந்து மறந்துருக்கும், சில பேருக்கு அது மறக்காமல், அது இப்போது 20 வயசு ஆனாலும் சரி, 30 வயசானாலும் சரி, டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களும் சைல்ட்ஹுட்டில் நிறைய ஒரு காயங்கள் இருந்திருக்கு. அது திருப்ப திருப்ப வந்து அவங்க அந்த காயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால அவங்களுக்கு இப்போ அது காயம் ஏற்பட்டதுனால அவங்க நிறைய காயப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகிறதுக்கு கூட அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்கள் கூட மட்டும் இல்லை, எல்லார் கூடயும் பழகுறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அந்த சைல்ட்ஹுட்டில் நடந்த சில விஷயங்கள்னால அது அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கு. ஸோ எல்லார் கூட ஹாப்பியாக ஜாலியாக பழகுறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறதும் பிடிக்கல. அதே சமயத்தில்
யார் கூட பழகுறதுக்கும் தயக்கமாக இருக்குது. ஏன்னா அந்த காயங்கள், வடுகள் அப்படியே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒருத்தங்கள நெருங்க விடாமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அது சின்ன வயசில் நடந்த விஷயமா இருக்கலாம், அது இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த மோசமான சம்பவமாக இருக்கலாம். அது அந்த காயம் அப்படியே மனசில் இருக்குது, அது மாற மாட்டேங்குது. அது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் மோர் மெசேஜஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ கான்ட் மேக் யூ ஹாப்பி, என்னால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன ரீசனாலும் இருக்கலாம். மேபி அவங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, ஒருத்தங்களை ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம். அவங்க உண்டு, அவங்க வேலையும் உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களோட எமோஷ்னலாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கா. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, உன்னோட லவ், உன்னோட எமோஷ்னலுக்கு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, நீ நினைக்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, மேபி அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக கூட இருக்கலாம். ஓகே, மேபி அவங்க ரொம்ப எமோஷ்னல் பர்சன் இல்லாமல் கூட இருக்கலாம், அதனால் அவங்க அப்படி சொல்லலாம். என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட், என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க மனசில் இருக்குது. எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் உன்னை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ டிசர்வ் பெட்டர், என்னை விட ஒரு நல்ல ஒரு பர்சன் தான் உனக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது போல், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டு தானா, நம்ம இவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா, இவங்க எதுக்கு நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்டான ஒரு பர்சன் தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு தகுதியானவன் கிடையாது, யூ டிசர்வ் பெட்டர், என்னோட ஒரு தகுதியான ஒரு நபர் தான் உன் வாழ்க்கைக்கு சரியானவர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கொஞ்சம் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது உங்கள் பர்சன். யூ டிசர்வ் பெட்டர், என்னை விட ஒரு நல்ல பர்சன் தான் உங்கள் லைஃபுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ், ஸோ உங்கள் கூட கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, டச் பண்ணணும், கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எமோஷ்னலும் இருக்குது, அதே சமயத்தில் அவங்களுக்கே அவங்க மேலே டவுட் இருக்குது, நிறைய ட்ராமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் அவங்களை கிஸ் பண்ணணும், ஹேக் பண்ணணும், கொஞ்சம் டச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, பார்க்கலாம். ஐ வாஸ் ஹர்ட் பை யூ, ஃபைனலாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களாலேயும் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ க்ரை எட் நைட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்குல்ல, இதுக்காக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் பேசின விஷயங்கள் ஏதோ அவங்கள காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த காரணத்துக்காக கூட அழுதுருந்துருக்கலாம், இல்லை உங்களை நினச்சி கூட அழுதுருந்துருக்கலாம். ஐ வாஸ் ஹர்ட் பை யூ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம என்ன ஹர்ட் பண்ணோம், வழக்கமாக அவங்க தானே நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, நம்ம நல்லா தானே பழகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, நம்ம தான் நல்லா தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருப்போம். பட்டு அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்களா இல்லையான்னு. ஓகே, அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எப்படி ஹர்ட் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு புரியும், அவங்க இந்த சைடில் வந்து பார்க்கும்போது தான் நாம் எவ்வளோ அவங்களால ஹர்ட் ஆகிருக்குன்னு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வாஸ் ஹர்ட் பை யூ, உன்னால் நான் ஹர்ட் ஆகிட்டேன், நீ ஏதோ ஒன்று சொல்லியிருக்க எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து நெக்ஸ்ட் எனர்ஜி ரொம்ப குழப்பமாக தான் இருக்காங்க. உங்களை அவங்க சந்தோஷமாக வைக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் எதுக்கு அவங்கள லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்குது. அப்பப்போ வந்து உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, நீங்கள் ஹர்ட் பண்ண விஷயத்தை நினச்சும் ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் உங்களை மிஸ் பண்ணவும் செய்கிறாங்க. ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ், அண்ட் அப்புறம் என்னென்னா அப்படியே விட்டு கொடுத்துட்றாங்க, நீ என்னை விட ஒரு நல்ல பர்சனுக்கு தகுதியானவள் அப்படிங்கிற மாதிரி விட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு தெளிவான மெசேஜ் வந்தால் மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுங்க, அதர்வைஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜ். பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பை.